Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோல 8th Maxல exercise 1.1ல இருக்கக்கூடிய 6th sum full-ஆ தான் நான் உங்களுக்கு work out பண்ணி காட்ட போறேன். Write the decimal form of the following rational numbers. So இந்த rational numbers எல்லாத்தையுமே divide பண்ணி நம்ம decimal form தசம எண்ணா convert பண்ண போறோம். First subdivision பாருங்க. 1 divided by 11. So 1ங்கிறது வந்து உங்களுக்கு உள்ள வந்தறணும்ங்க. numerator வந்து உள்ள வந்தறணும். 11ங்கிறது வெளியே வந்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 0 சேர்க்கறதுக்காக ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு இங்கே 10 அப்படின்னு மாற்றலாம் இல்லைங்களா. ஸோ 10 அப்படிங்கிறது நமக்கு பத்தாதனால ஒரு 0 சேர்த்து இங்கே இன்னொரு 0 100ஆக வந்து இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணலாம், 9 11 is 99 அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். ஸோ 100ல் 99 போச்சுன்னா பேலன்ஸ் 1. ஆல்ரெடி ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கனால ஒரு 0 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 10 மறுபடியும் பத்தலை அப்படிங்கிறனால ஒரு 0 சேர்த்து இதை 100ஆக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் 9 11 99 எடுத்தால் நமக்கு என்னங்க இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். 0 பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு 0 போட்டு 9 போட்டு 99 எடுப்போம். ஒன்ஸ் அகேன் வந்து 0 வந்து பாயிண்ட் இருந்தனால ஒரு 0 எடுப்போம். 0 சேர்த்து 100 ஆக்குவோம். மறுபடியும் 9 11 99 எடுப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் 0 போடுவோம், 9 போடுவோம். இப்படியே தான் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆன்சர் 0.0909 ஸோ ஆன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். கொடுத்துருக்க ரேஷனலாக நம்ம டெசிமலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது செகண்ட் சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 divided by 4. இதையும் நம்ம டெசிமலாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ 13 வந்து உள்ளே இருக்கணும், 4 வந்து வெளியே இருக்கணும். என்னங்க பண்ணலாம், 3 4s are 12, பேலன்ஸ் 1 வருமா. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு 0 கிடைக்கும். 2 4s are 8 போடலாம், பேலன்ஸ் 2 கிடைக்கும். ஆல்ரெடி டெசிமல் இருக்கனால ஒரு 0 வரும். 5 4s are 20. அவ்வளோதான். ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. இதுக்கான ஆன்சர் 3.25. அவ்வளோதான். செகண்ட் சம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -18 divided by 7. ஸோ மைனஸ் வந்து இருக்கட்டும், உள்ளே வந்து 18 மட்டும் எடுத்துக்கலாம், வெளியே வந்து 7 போடுங்க. மைனஸாக கோஷன்ட்டில் இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரிங்க. இப்போ என்ன வரும், 2 7s are 14, பேலன்ஸ் என்னங்க வரும், 4 வரும். ஒரு டாட் வச்சா இங்கே 0 கிடைக்கும். 5 7s are 35ன்னு வரும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி டெசிமல் வச்சுருக்கோம் இல்லையாங்கன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். 7 7s are 49 வந்துடும். பேலன்ஸ் 1, ஆல்ரெடி டெசிமல் வச்சுருக்கனால ஒரு 0. இப்போ 1 7 is 7, பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். டெசிமல் வச்சுருக்கனால 0 சேர்த்துக்கலாம். 4 7s are 28, பேலன்ஸ் 2 கிடைக்கும். ஆல்ரெடி டெசிமல் வச்சுருக்கனால 0 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன வரும், 2 7s are 14 அப்படிங்கிறது கிடைக்கும். மிச்சம் என்னங்க வரும், 20ல் 14 போச்சுன்னா 6 கிடைக்குமா. அப்போ ஒரு 0 சேர்த்துக்குவோம். அடுத்து என்ன வரும், 8 7s are 56 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மிச்சம் என்ன கிடைக்கும், 4 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கெங்க ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் 4ன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது இங்கே ரிமைண்டர் 4 வந்திருக்கனால நீங்கள் என்ன தான் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணாலும் இதே 5 7 1 4 2 8ங்கிறதா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இந்த போர்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிமைண்டர் 4ங்கிறது ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் 5 7 1 4 2 8ன்னு தான் வரும். ஏன்னா 4ங்கிற ரிமைண்டர் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இந்த ப்ரொசீஜர் தான் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈக்குவல் டு -2.571428 அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா. அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் 1 into 2 divided by 5. ஸோ இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுமா. 5 into 1 5, 5 + 2 7. அப்போ 7 divided by 5 7 உள்ளே எழுதிக்கங்க, 5 வெளியே எழுதிக்கங்க. 1 5 is 5, பேலன்ஸ் 2 இருக்குது. ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சா இங்கே ஒரு 0 கிடைக்கும். 4 5s are 20. ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. இதுக்கான வேல்யூ 1.4 டெசிமல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது ஃபிஃப்த்து சம் வந்து -3 into 1 divided by 2. மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 2 3s are 6, 6 + 1 7, டிவைடரில் 2 இருக்குது. 7 உள்ளே வச்சுக்கோங்க, 2 வெளியே வச்சுக்கோங்க. மைனஸை இங்கே போட்டுக்கோங்க, கோஷன்ட்டில் போட்டுக்கோங்க. சரிங்க. அப்போ 3 2s are 6, பேலன்ஸ் 1. ஒரு டெசிமல் வச்சோன்னா இங்கே 0 கிடைக்கும். 5 2s are 10. அவ்வளோதான். 0 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கான வேல்யூ -3.5. அவ்வளோதான். ரேஷனல் நம்பர்ஸை வச்சு டெசிமல் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வச்சு அடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து 8th இருக்குங்க. வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.